அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, பிறக்கப் போகின்றது 2026ஆம் ஆண்டு. இந்த புத்தாண்டில் மாறாத கிரகங்களுடன் கைகோர்க்க போகும் ஒரு கிரகம், அது மாற்றத்தினை தரப்போகுது உங்கள் வாழ்க்கையில். இதன் மூலமாக என்ன பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது? நிச்சயமாக 3 விதமான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. ஒன்று கடன் பற்றின விஷயம், இன்னொன்று எதிரி என்று சொல்லலாம், இன்னொரு விஷயம் நோயாக இருக்கலாம். இப்படி இந்த 3 விஷயமுமே தலைகீழாக மாறப்போகுது துளாராசியில் பிறந்த உங்களுக்கு. அப்படிப்பட்ட மாற்றம் 2026 நடக்க போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 2026ஆம் வருஷம் பிறக்கும்போது பார்த்தோம்னா தனுசு ராசியில் இருக்காருங்க. அப்போ தான் இந்த வருஷமானது பிறக்குது. அப்போ எடுத்த உடனே ஒரு விஷயத்தில் மாற்றத்தினே நீங்கள் சந்திக்க வேணுமா? நிச்சயமாக இந்த 2026 அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதிலும் குறிப்பிட்டு சொன்னால் ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கிறாரு. அப்போ குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து சாரி சப்தம பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிறாங்க. அப்போ துலா ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், 9ஆம் வீட்டில் குரு இந்த சமயத்தில் இந்த வருஷம் பிறக்குதுங்க. அதனால் அரசியல் விஷயத்தில், பிள்ளைகளால் விஷயத்தில் ஒரு மாற்றம்ங்கிறது உண்டுங்க. 2026 அரசு வேலை, தொழில் மாற்றம், அதுவும் சொந்த தொழில் மாற்றம் இது நடக்கும். அதுபோல் பிள்ளைகள் விஷயத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு திருமணம், வேலை, தொழில், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதில் மாறாத கிரகங்கள்னா சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்களுக்குடைய பயிற்சிங்கிறது 2026 கிடையாது. சனி பகவான் மீன ராசியில் இருக்க போகிறாரு. இதில் விசேஷம் என்னன்னா அவருக்கு குரு பார்வை கிடைக்க போகுதுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசியிலிருந்து ஜூன் மாதம் பயிற்சியாகி கடகராசியில் போய் உச்சமடைகிறார் குரு பகவான். அவர் தனது 9ஆம் பார்வையாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்க போகிறாரு. அப்போ சனி பகவான் மாறவில்லை, குரு பகவான் மாறி சனியை பார்க்குறாரு. அப்போ துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இது 6ஆம் வீட்டில் நடக்குதுங்க. வேலை விஷயத்தில் மாற்றம் மற்றும் வேலையோடு சேர்த்து 6ஆம் வீடு அப்படின்றது எதிரி, கடன், நோய் இவற்றை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த வீட்டில் சனி பகவான் இருந்து அவரை குரு பார்க்கிறார். அப்போ சுப விஷயங்கள் நடக்குங்க. இதுவரை தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத செலவுகள் செஞ்சு வந்த இடத்துல இனி தேவைக்காக செலவு வரும். அதாவது வீட்டில் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுப காரியத்திற்காக செலவு வரும். வீடு கட்டுறது, வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது மற்றும் சொத்து மனை வாங்குவது போன்ற அவசிய செலவுகள் ஏற்படும். அதுக்காக நீங்கள் அந்த சுப செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. வேலைக்காக சில மாற்றம் இருக்கும். வேலைக்காக வீடு வாங்கிறது, வீட்டின லீஸுக்கு வாங்கிறது அல்லது வேலைக்காக சில மாற்றங்களை செய்வது, சில பொருட்களை செய்வது போன்ற விஷயம் நடக்கும். சரிங்க, எதிரி பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னா எதிரியாலேயே ஒரு நல்லது நடக்குங்க. 2026 மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிரிகள் உங்களுடைய துரோகிகளாகவே இருந்தாலும் அவங்க மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வேலை, தொழில் மாற்றத்துக்கு அவங்க உதவி கிடைக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட யோக நேரமாக இருக்க போகுது. நிச்சயமாக நோய் பிரச்சனை தீருங்க. 2026 பரம்பரை வியாதி, பரம்பரை நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீண்ட நாள் உடல் குறைபாடு இருந்தாலும் சரிங்க, அது சரியாயிடும். மேலும் ராகு, கேது 5ல் ராகு, 11ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. அப்போ பண விஷயம், வரவேண்டிய லாப பணத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் இருக்குங்க. அதனால் கிடைத்தவரை போதும்னு சில விஷயத்தை முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பெரிய லாபத்தை எதிர்பார்த்து பெரிய சம்பளம் கிடைக்கும்னு நினச்சி வேற ஒரு வேலை, வேற ஒரு தொழிலை நீங்கள் மாற்ற முன்பு அதை யோசித்து பார்த்து செய்யுங்க. ஏன்னா 2026 லாபத்தில் கேது இருக்காருங்க. ஆனால் 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகு பகவான் தெய்வ வழிபாடு மூலமாக காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதிர்ஷ்டம் என்பது ராகு மூலம் 2026 நிச்சயம் வரப்போகுதுங்க. ஏன்னா குரு பார்வை இல்லாத ராகு. அப்போ துளாராசியில் 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவால்
பிள்ளைகள் மூலமாக சில அலைச்சல், சில பயணம், இடமாற்றம் இதெல்லாம் இருக்குங்க. பிள்ளைகளுக்கு திருமண விஷயம் நடந்து உங்களை விட்டு பிரிகிறது, திடீர் பயணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கிறது. இந்த விஷயம் நடக்குங்க. பயணங்கள்ங்கிறது வேலைக்காக, தொழிலுக்காக நிச்சயம் இருக்கும். இப்படிப்பட்ட அதிரடி மாற்றங்களை கொடுக்க போகிறார் ராகு. அதே நேரத்தில் ஒரு பேர் புகழையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து ஒரு பிரபலம் அடையக்கூடிய யோகத்தினை கொடுக்க போகிறாருங்க. அப்போ 2026 பிரபலம் அடையக்கூடிய, புகழ் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுங்க. சரி, இந்த 2026 நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் வழிபாடு. பணப்பிரச்சனைக்காக நீங்கள் செய்யலாம்ங்க. நிச்சயமாக பண தடைங்கிறது நீங்கும். அதுபோல் இந்த திருமண விஷயம் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதுக்கு வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா விஷ்ணு பெருமாளுடைய வழிபாடுங்க. அதை சனிக்கிழமைகளில் செய்யுங்க. துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி நல்லது நடக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.